ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். நான் பைபிளை படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. என்னுடைய மொழி தமிழ் இல்லை, அன்பின் மொழி, இரக்கத்தின் மொழி, கருணையின் மொழி. அதை நான் கிறிஸ்தவத்துக்கிட்டே இருந்து கற்றுக்கிட்டேன், பைபிள்ல இருந்து கற்றுக்கிட்டேன். தமிழ் படித்தவங்களுக்கெல்லாம் அது வந்துடாது. இதுதான் ஒரு சொல்கிறது. இப்போ கிறிஸ்தவத்துக்கு எதிராக தமிழை கொண்டு வந்து நிறுத்துறத அவர் தான் செஞ்சார். இவங்க மேலே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதாங்க கொள்கைன்னு எழுதி வச்சுருக்காங்க. அது மரிய வில்சன்னா இல்லை அவங்கள கேட்குறேன் நான். இது பைபிள்லேருந்து எடுத்துக்கிட்டாரா திருவள்ளுவர்? அவர் வெறும் விஜய் கிடையாது, ஜோசப் விஜய்னாங்க. ஸோ வாட் அப்படின்றத நம்ம அப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணோம். இப்போது இந்த தேர்தலை ஒட்டி அவர் என்ன செய்கிறாரு? சர்ச்சுக்கு போகிறாரு, முழங்காலில் நடந்து போகிறாரு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு, சட்டையை கழட்டிட்டு துண்டை போட்டு போகிறாரு, மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறாரு. இந்த காரியத்தெல்லாம் இவர் நடிகராக இருந்தபோது செஞ்சாரான்னு கேட்குறேன் நான். அப்போ பண்ணலை, இப்போ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது. இப்போது நீதி வழங்கப்படுவது மட்டுமல்ல, நீதி வழங்கப்படுவதாக தெரியவும் வேண்டும். அப்படின்றதுனால தான் நீங்கள் ஒரு நீதிபதி மத சின்னத்தை அணிஞ்சிட்டு உட்காராதீங்க, பிரதமர் மத சின்னத்தோடு வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த ஒரு காரணம் தான். அப்போது அந்த தோற்றம் நீங்கள் அங்கே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறது அதுதான். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் உங்களைப் போல பிஜேபிக்கு உதவி செய்பவர்கள் வேறு யாரும் இல்லை. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் தோழர் மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நம்மளுடைய நிதி அமைச்சர் மரிய வில்சன் பேசிய பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. அவருடைய தமிழ் உச்சரிப்பு தொடர்பாக ஒரு கோரிக்கையை ரொம்ப தன்மையாக தான் வச்சிருந்தார் அந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன். அவர் கொஞ்சம் மாத்திக்கணும்ன்ற அளவில் பேசினதும், அதற்கு அவர் கொடுத்த ரியாக்ஷன் ரொம்ப கோவப்பட்டாரு. அதுவும் கூட விமர்சனமாகப்பட்டது. அப்படின்னாலும் கூட இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் பேசிய கருத்து, நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன், இது என்னோட கிறிஸ்டியானிட்டி அன்பின் மொழி, அது அன்பை கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் பேசினாரு. எவ்வளவு தமிழ் படிச்சாலும் அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி தமிழை எதிராக நிறுத்தியது, இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற சூழல்ல சட்டமன்றம் நடந்திருக்கு. அந்த பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும்னு பலரும் குரல் கொடுத்தாங்க. கிறிஸ்டியன்ஸ் உட்பட பலர், கிறிஸ்டியானிட்டி தமிழுக்கு பண்ணது உட்பட பல விஷயங்களை பேசிட்டு அவர் மன்னிப்பு கேட்கணுன்றத தெரிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவர் பேசும்போது அவர் மன்னிப்புலாம் கேட்கல, நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பேசினார். கொஞ்சம் அதை செட்டில் டவுன் பண்ற மாதிரியான சில வார்த்தைகள்லாம் பேசினாரு. பட் அவர் பேசியதை ஒட்டி இந்த அரசு திட்டமிட்டு ஒரு கிறிஸ்டியன் போலரைசேஷனை உருவாக்குறாங்களா அப்படின்ற கேள்வியும் பல இடங்கள்ல எழுது. அது பாஜக வளர்றதுக்கு ஒரு ஹிந்து போலரைசேஷனுக்கு வழிவகுக்குதா அப்படின்ற இன்னொரு டிபேட்டையும் எழுப்பி இருக்கு இந்த ஒட்டுமொத்த விவகாரமும். நம்ம ஒன்னொன்னா போலான்னு நினைக்கிறேன். முதல்ல மரிய வில்சனுடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு அவர் பேசிட்டார், அதற்கான ஒரு சின்ன மறுப்பு மாதிரி ஒன்று தெரிவிச்சிருக்காரு. அவருடைய பேச்சை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதான் நீங்க சொன்னது போல அதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். பேசியது, நடந்து கொள்வது, இதெல்லாம் தன்னளவில் சரியான்றதை பார்ப்போம். அது தப்புன்னா அதனுடைய விளைவு என்ன? அதுதான் விளைவு தான் நீங்கள் சொல்கிற ஹிந்து போலரைசேஷனா அல்லது இந்துத்துவ அமைப்புகளை ஊக்குவிக்குமா அப்படின்றது ரெண்டாவது பார்ட். அந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி சொன்னார், நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், டிஃபென்ஸும் விளையாடுவேன், அஃபென்ஸும் விளையாடுவேன் அப்படின்னு அவர் தொடங்கினது இருக்கு இல்லையா? அதுவே கேட்டவர் யாரும் அஃபென்சிவாக அவர் எதுவும் சொல்லலை. நீங்கள் பேசுன தமிழில் இது மாதிரி பிழைகள் இருக்குது, அதை அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கிட்டு நல்ல தமிழ் பேசுங்க, இலக்கண பிழை. ஒரு விஷயம் அஃபென்சிவா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன? ராஜ்மோகன் நல்லா பேசிட்டாரு, அவரை பார்த்து கத்துக்காம சொன்னதுல கொஞ்சம் அவருக்கு பிரச்சனை போல. அது என்னவோ, பட் இவரை எதுவுமே பேசல, ரொம்ப ரொம்ப அப்படிதான் அவர் சொன்னார். அப்போ என்ன அதில் பதில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லைங்க எனக்கு இப்படிதான் வருதுன்னு சொல்லி நிறுத்தியிருக்கலாம். இல்லை நான் எதிர்காலத்தில் கணக்கில் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு மேல் அவரை புண்படுத்துகிற மாதிரி அங்கே எதுவும் அவர் பேசலை. அப்போ இவர் எடுக்கும்போதே ஒரு அஃபென்சிவ் டோனில் தான் ஆரம்பிக்கிறார். இது பாஸ்கெட் பால் அஃபென்ஸ் ஆடுவேன்னு சொல்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலை. அஃபென்சிவ் டோனில் தான் ஆரம்பிக்கிறார். அந்த டோனில் ஆரம்பித்து என்ன செய்கிறாருன்னா, அவருடைய தமிழில் உள்ள குறையை பற்றி அவர் பேசும்போது அவர் மொழியை மதத்துக்கு கொண்டு போகிறார். என்னுடைய மொழி தமிழ் இல்லை, அன்பின் மொழி, இரக்கத்தின் மொழி, கருணையின் மொழி. அதை நான் கிறிஸ்தவத்துக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், பைபிள்லேருந்து கற்றுக்கிட்டேன்.
தமிழ் படித்தவங்களுக்கெல்லாம் அது வந்துடாது. இதுதான் ஒரு சொல்கிறது. இந்த இப்போ கிறிஸ்தவத்துக்கு எதிராக தமிழை கொண்டு வந்து நிறுத்துறத அவர் தான் செஞ்சார். கிறிஸ்தவன்றது அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே இல்லை. உங்களுடைய மதம் என்னன்றதை பற்றியெல்லாம் அவர் எதுவும் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி எதுவும் பேசலை. அப்போ ஏன் இவர் அப்படி பேச வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்படி பேசும்போது அதாவது கிறிஸ்தவம் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு இருக்கு இல்லையா, அது அளப்பரியது. இப்போவும் எச் ராஜாவை கேட்டால் கால்டுவெல் என்ற கயவன் தான் வந்து ஆரம்பிப்பார் இல்லையா. அது திராவிட மொழி குடும்பம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணன்றதை கொண்டு வந்தவர். இந்த திராவிடன்றதை அறிமுகப்படுத்தினதே அவன் தான். அப்படின்றதுலேருந்து தான் சங்கிகளுடைய ஆத்திரம் வந்து கால்டுவெல் மேலே இருக்குது. ஒரு நீண்ட பட்டியல், வீரமாமுனிவர் உள்ளிட்ட ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அப்போ அதை பற்றி இப்போ யாருக்கும் பிரச்சனை இல்லை. இவர் ஏன் அதை வந்து அப்படி கொண்டு வந்து நிறுத்தணும்? ஒன்று. ரெண்டாவது, தமிழ் படித்தவர்களுக்கெல்லாம் இவர் சொல்கிற அன்பு, கருணை, இரக்கம் இதெல்லாம் இந்த மொழி வந்து வந்துடாது அப்படின்னு சொல்கிறது, இதுதான் ரொம்ப அஃபென்சிவானது. இருக்கிறதுலே அஃபென்சிவானது. ஏனென்றால் இப்போது இவங்க வந்து மேலே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதாங்க கொள்கைன்னு எழுதி வச்சுருக்காங்க. அது மரிய வில்சனா இல்லை அவங்கள கேட்குறேன் நான், இது பைபிள்லேருந்து எடுத்துக்கிட்டாரா திருவள்ளுவர்? குறள் வந்து பைபிளுக்கு முந்தையது. தமிழ் அப்படின்றது ஒரு மொழி மட்டும் கிடையாது. பிஜேபிக்கு உள்ள பிரச்சனையே அதுதான். இது ஒரு பண்பாடு, ஒரு ஆல்டர்னேட்டிவ். இது கீழடி தெற்கிலிருந்து வரலாறு தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறது சும்மா ஜாகிரபிக்கலாக சொல்கிறதில்ல. கீழடியாக இருக்கட்டும், அல்லது இப்போ அந்த பொருணை அருங்காட்சியகம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு 3000-4000 ஆண்டு வரலாறு இல்லை. அங்கே போய் பார்த்தா மொழி இருக்குது, மத சின்னங்கள் எதுவுமே கிடையாது. இன்னமும் சிந்துவெளி நாகரிகம் போன்றவற்றில் சொல்லப்படுகின்ற புரோட்டோ ரிலிஜியஸ் மதத்திற்கு முந்தைய வழிபாட்டு அது கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன், ஒரு செக்யூலரான தொன்மையான சங்க இலக்கியம் உள்ள ட்ரெடிஷன். இதுதான் தமிழ் மரபு. இதை வந்து அவர் இதை சேலஞ்ச் பண்ணுறாரு. என்ன சொல்ல வருகிறார் அவர்? இதன் மூலம் என்ன விளைவு தெரியுமா? இது பொதுவாகவே தமிழ் பண்பாடு என்ற செக்யூலர் அடித்தளத்தில் இதன் மீது மரியாதை கொண்டிருப்பவர்கள், மதம் கடந்து இதை நேசிப்பவர்கள், அவங்க எல்லாரையும் வந்து கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நிறுத்துறாரு இவர். இதை கிறிஸ்தவ சமூகத்தினர் விரும்புவாங்களான்னு எனக்கு தெரியல. அவருடைய தனிப்பட்ட அரகன்ஸ், அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் ஒரு பெரிய தனியார் கல்லூரி நடத்துகிறாரு, நான் 30 வருஷம் எனக்கு அதில் அனுபவம் அப்படின்லாம் அதெல்லாம் பற்றி சொல்லிக்கிறார் அவர். ஒருவேளை அந்த பேசின எம்எல்ஏ நீ எல்லாம் யார்றா அப்படின்ற துணி வந்து அவர்கிட்ட இருக்குது. அந்த ஆணவம், திமிர், அந்த திமிர் வந்து அவர் ஒரு பணக்கார திமிர்லேருந்து வந்திருந்தால் அது வேற. அதோட கிறிஸ்டியானிட்டியை சம்மந்தப்படுத்துகிறாரு. இதன் மூலமாக கிறிஸ்தவ சமூகத்தை, பெரும்பான்மை தமிழ் சமூகத்துக்கு எதிராக நிறுத்தும் வேலையை அவர் செய்திருக்கிறார். இதுக்காக கண்டிக்க வேண்டியதும், அவரை ஒரு வகையில் மிக கடுமையாக அவரை வந்து இது பண்ண வேண்டியது கிறிஸ்தவ சமூகத்தின் கடமை. அவங்க அதை செய்யணும். அவர் வந்து இதுவரைக்கும் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கியிருக்காரு. இதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறவங்க யார் தெரியுமா? சங்கிகள். இது நடக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை அவர் இன்னைக்கு அவர் திரும்ப பேசிட்டார்ல, அதுல இது முடிஞ்சிடாதா இந்த பிரச்சனை அப்படின்றது? அதில் ஒன்றும் பேசுன மாதிரி தெரியலையே, நீங்களே சொல்லலையே. இப்போ அவர் சொன்னது, அவர் வருத்தப்படுவதாக இருந்தால் என்ன சொல்லணும்னா, ஐயா எனக்கு தமிழ் சரியாக பேச வரல, அதை நான் தன்மையாக பதில் சொல்லியிருக்கலாம். தேவையில்லாமல் நான் மதத்தை இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன், அதற்கு வருந்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா அது ஏற்கத்தக்கது. அப்படி அவர் சொன்னதா எனக்கு தெரியல அப்படி. அதனால் அது பாயிண்ட்டே கிடையாது, அது பாயிண்ட் இல்லை. அப்போ அவர் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தான் செய்தது சரி என்றுதான் அவர் இன்னமும் கருதுகிறார். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் இதெல்லாம் பொதுவான வார்த்தை. உணர்ச்சி வசப்பட்டு என்ன செஞ்சீங்கன்றதான் பேச்சு. திட்டமிட்டு பண்ணியிருக்காரா? இல்ல அந்த டைம்ல எம்எல்ஏ இது வந்து திட்டமிடாமல் அப்படின்றது வேண்டியதில்லை. ஒரு சண்டை நடக்குது, உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாத பிரதிவாதம் நடக்குது. நான் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி உங்களை திட்டிடுறேன், நான் திட்டமிட்டு திட்டலைங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பதிலாது. ஸ்பான்டேனியஸாக கூட உங்களிடம் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு முன்னால் இல்லாமல் அந்த வார்த்தை வராது. எதிரில் இருக்கிறவரை நோக்கி அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் என்று உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒன்று இல்லாமல் தவறி கூட அது வராதில்ல. அது வந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சிந்தனை போக்கு அவர்கிட்ட இருக்குது.
அந்த மாதிரி சிந்தனை போக்கு அவர்கிட்ட இருக்குது. தமிழுக்கு மேலாக அவர் மதத்தை வைத்து பார்க்கிறார். இல்லை தேவையில்லாமல் அவர் தன்னுடைய மதம் தாக்கப்பட்டு விட்டதாக கருதுகிறார். அவர் வந்து அவருடைய கான்சியஸ்னஸ்ஸே ரிலிஜன் வந்து முதல்ல இருக்குது அவர்கிட்ட. முதன்மையாக தான் ஒரு கிறிஸ்தவன் என்ற மன உணர்வுலேயே அவர் இருக்கிறார். அதுதான் பிரச்சனை. அதை பற்றி சொல்லாத போதே அது வருது அவருக்கு. அதுதான் பிரச்சனை. இதுல விளைவு அப்படின்றது சந்தோஷம் சங்கிகளுக்கு தான் அப்படின்றத சொன்னீங்க. இது மட்டுமே பிரச்சனையா இல்லை. இதை கேள்வி கேட்டிருக்காங்க, கிறிஸ்தவத்துக்கு எதிராக தமிழை வைத்திருக்கிறார்ன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் டிஸ்பிளேயிங் ஆஃப் அவங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் வந்து தொடர்ச்சியாக தாவேக்கா முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. மரிய வில்சன் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது கூட ஜபமாலையோட அவர் போனது அது விமர்சனமாச்சு. இதனால இப்படி பண்றீங்க? இது வந்து வெறும் பாஜக மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஒரு செக்யுலர் பார்வை இருக்கக்கூடிய எல்லாருமே அதை முன்வைத்தாங்க. எப்படி நீங்க அதை பண்ணலாம்? சட்டமன்றம் எல்லாருக்கும் பொதுவான இடம், அங்க ஒரு மதத்தை டிஸ்பிளே பண்ணுவதற்கான உரிமை அப்படின்றது யாருக்கும் கிடையாது, தவறு அப்படின்றத பலரும் சுட்டிக்காட்டினாங்க. இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் அவர்களுடைய மேஜையில ஒரு சிலுவை இருந்தது, அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு. இப்படி தொடர்ச்சியாக அவங்களுடைய ஃபெய்த் அவங்க டிஸ்பிளே பண்றாங்க. அது ஒரு பக்கம் பலராலையும் விமர்சனம் செய்யப்படுது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதையும் இது எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி தான் பார்க்கணுமா, இல்ல அது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் தனித்தனியாக நடக்கிற சம்பவம் பார்க்கணுமா? இல்ல, முதல்ல இப்படி ஒரு கோடு போட்டுக்குவோம். பெரும்பான்மையோ சிறுபான்மையோ அவரவருக்கு அவரவர் மதத்தை பின்பற்றும் உரிமை இருக்கு. ஓகே, இப்போ ஹிஜாப் பிரச்சனை வந்தது. ஹிஜாப் பிரச்சனை வந்தபோது மதசார்பற்றவர்கள் தான் அந்த பெண் குழந்தைகளுடைய ஹிஜாப் அணியும் உரிமை இருக்கு இல்லையா, அதற்கு ஆதரவாக வாதாடினோம் இல்லையா? ஆமாம். அப்போது இல்லை பள்ளிக்கூடத்தில் அந்த பொது இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்ன போது, என்னடா பொது இதை கடைப்பிடிக்கிறது? இந்து பெண்கள் பொட்டு வச்சுட்டு வராங்க, இவங்க வந்து தலையில் ஸ்கார்ஃப் போட்டுக்கிறாங்க. வட இந்திய இந்து பெண்களே தலையில் வந்து துணியை போட்டு தான் வராங்க. இது வந்து உன்னை எப்படி பாதிக்குது அப்படின்னு அதை எதிர்த்து நம்ம வாதாடணும். அப்போ சமூகத்தில் இருக்கின்ற ஒரு தனிநபர், அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர் மத சின்னங்களை அணிந்து கொள்வதையோ பட்டை அடிச்சுக்கிறதோ இல்லை என்னவோ இருக்கட்டும், அதை வந்து யாரும் இப்போ கேள்விக்குள்ளாகல. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அது கான்ஸ்டியூஷனல் ரைட். அது பாதிக்கப்பட்டால் அதுக்காக நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம். ஆனால் மோடி போயிட்டு சாமியார் மாதிரி வேஷம் போட்டு ராமர் கோயிலில் திறந்து வைக்கிறது, அல்லது கோயிலில் போகிறத வந்து கேமராவை கூப்பிட்டு வந்து அந்த காட்சியை ஒவ்வொரு கோயிலுக்கும் அவர் போகும்போது பின்னாலேயே வர்றது. ஏன் இங்கே கூட இப்போ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்தார், பின்னாலே கேமராவை தூக்கிட்டு வர்றது, இது செய்கிறத நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, இது ஒரு மதசார்பற்ற நாடு. இதில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது நீதிபதி போன்ற பொறுப்புகளில் இருக்காங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்க அப்படி மத சின்னத்தை அணிந்து கொண்டு வருவது கூடாது. அது வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் அடையாளம் அது அல்ல அப்படின்றதுனால அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அது இவங்களுக்கு மட்டும் சொல்லலை. இப்போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து பட்டையை போட்டு வந்து உட்கார்றாரு. அப்போ நான் அந்த ஹிஜாப் போது அந்த கேள்வி எழுப்பினேன், ஏப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண் குழந்தை ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இங்கே நீதிபதி பட்டை அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கிறார். இந்த மாதிரி எல்லாரும் வந்து கிராஸை மாட்டிட்டு வந்து உட்கார்றது, இந்த மாதிரி ஆரம்பித்தா நீங்கள் எப்படி? இப்போது சபாநாயகர் வந்து பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை வழக்கமாக திருக்குறளோடு வந்து நிறுத்திக்கும். திருக்குறள்ன்றது ஒரு செக்யூலர் லிட்ரேச்சர், மதசார்பற்ற ஒரு இலக்கியம் என்ற முறையில் அதுலன்னு சொல்லிட்டு வரோம். நீங்கள் பைபிள் வசனத்தை நாளைக்கு ஒருத்தர் குரான் சொல்லுவாரா, இல்லை நான் வேதம் பகவத்கீதை சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க அதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்குறார்கள். அதாவது சங்கிகள் இதை கொண்டு வராங்க உள்ள. குறிப்பாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இது அதிகமாகிட்டே போகுது. அதை நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை இது கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை செய்வதற்கு இவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது பாஜக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் செய்வதற்கு ஏதுவான, பாஜக அரசியல் செய்வதற்கு மட்டுமல்ல, பெரும்பான்மை இந்த பிஜேபியோட ஆர்குமெண்ட்டே என்ன, பெரும்பான்மையாக அந்த நாட்டில் இந்துக்கள் தான், இது இந்து நாடு, அப்போ நாங்கள் இந்து வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாதா, இந்துவுக்கு இந்த உரிமை கூட இல்லையா, இப்படி தானே அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. நான் எப்படி சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் வந்து அவர் ஜபமாலை கொண்டு வந்து சொல்கிறீங்க, அதுக்கு முன்னால் ஒரு இந்து உறுப்பினர் இருக்கார்ல, அது வந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை திருப்பதிக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதை சங்கிகள் இதை செய்வதற்கு ஒரு லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இவர் முதலமைச்சர் விஜய் எடுத்துங்க, அவர் ஜோசப் விஜய்னு ஒரு திரைப்படம் ஒட்டி இவர் நம்ம எச்ராஜ் ஓப்பன் பண்ணி தெரியும். ஆமாயா ஜோசப் விஜய் தான் இப்போ என்ன அப்படின்னு எல்லாரும் நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணி பேசணும். அவர் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அதை, அவர் வெறும் விஜய் கிடையாது ஜோசப் விஜய்னாரு, ஸோ வாட் அப்படின்றத நம்ம அப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணோம்.
இப்போ இந்த தேர்தலை ஒட்டி அவர் என்ன செய்கிறாரு? சர்ச்சுக்கு போகிறாரு, முழங்காலில் நடந்து போகிறாரு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு, சட்டையை கழட்டிட்டு துண்டை போட்டு போகிறாரு, மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறாரு. இந்த காரியத்தெல்லாம் இவர் நடிகராக இருந்தபோது செஞ்சாரான்னு கேட்குறேன் நான். செஞ்சாரா? அப்போ டிஸ்பிளே பண்ணாரான்னு கேட்குறேன். அப்போ பண்ணலை, இப்போ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது. நீங்கள் வந்து என்ன செய்றீங்க? கூட்டம் கூடல, அப்போ மீடியா ஃபாலோ பண்ணல அப்படி வச்சுக்கலாமா? இல்லை, அப்படி செய்யலையே. அதெல்லாம் மீடியாலாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. அது அல்ல பிரச்சனை. அப்போ நீங்கள் வந்து ஒரு பொது அடையாளத்தோடு இருக்க விரும்பினீர்கள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து நீங்கள் திரட்டணும், அதுக்காக இந்த காரியங்கள்லாம் செய்கிறீங்க. அதுக்கு பிறகு அது வந்து ஹிந்துஸை வந்து ஆன்டகனைஸ் பண்ணக்கூடாது, நான் பொதுவான ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அங்கே போய் அதை பண்ணுறீங்க. இது எதுக்காக செய்யணும்? இதை எதுக்கு டிஸ்பிளே பண்ணுறீங்க? நீங்கள் கோயிலுக்கு ஏன் போனீங்க, சர்ச்சுக்கு ஏன் போனீங்கன்றது என் கேள்வி அல்ல. பின்னாலே கேமரா மோடியை கிண்டல் பண்ணுறாங்க. சாமி கும்பிட போகும்போது கேமரா கூட்டின்னு போகிற, அம்மாவை பார்க்க போனால் கேமரா தூக்கிட்டு கேட்குறோமா இல்லையா? இதெல்லாம் அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறோம்ல. இன்றைக்கி சிறுபான்மை மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன? இன்றைக்கி சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை, திருப்பரங்குன்றத்தில் மசூதியை வந்து இப்போ காலி பண்ணுறது, தர்காவை அப்படின்றத நோக்கி போகிறான். அதில் தாவேகா வந்து கருத்து சொல்லாது. திமுக அரசு ஃபைட் பண்ண போது இது வந்து பிஜேபியும் திமுகவும் நடத்தும் நாடகம் அப்படின்னு அப்போ பேசுனாங்க. இதே பேசியிருக்காங்க. திமுக வேணும்னே இதை செய்துன்னு நிர்மல்குமார் பேசியிருக்காரு. அப்போ சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமை பாதிக்கின்ற இடம், தர்காவை எடுக்கணுன்ற லெவலுக்கு அவங்க போகிறாங்க. அங்கே நீ பேச மாட்டேன். கோயம்புத்தூரில் சர்ச்சு, மாரியங்கோயில் பக்கத்தில் சர்ச் கட்டக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு ஒரு நீதிபதி. அங்கே அவங்க வக்கீல் வந்து வாதாடலை. அந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் கருத்து சொல்ல மாட்டீங்க. ஆனால் இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? அப்போ சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமை அதை வந்து அரசு கொடுக்க மாட்டேன்னுது. இல்லை ஒரு அதிகாரிகள் கலெக்டராக மற்ற பதவியில் இருக்கிறவங்க சர்ச்சு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறான், அல்லது இந்து முன்னணிக்காரங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ வழிபாட்டு உரிமைக்கு ஃபைட் பண்ணுறது வேற. நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு நான் கிறிஸ்தவன் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறது. ஆனால் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய ஐடென்டிட்டியை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் பண்றது அதுக்கும் வித்தியாசம் கிடையாதா? ரெண்டுமே ஒன்னா பார்க்கணுமா? ஏன்னா ஒரு கிறிஸ்டியன் அதை டிஸ்பிளே பண்றது அல்லது அதை காட்டுறது அப்படின்றத வரவேற்கணும்னு ஒரு தரப்பு சொல்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. மரிய வில்சன் ஜெபமாலை எடுத்து வந்தப்போ திருமாவளவன் வந்து அது அவருடைய நம்பிக்கை சார்ந்தது அப்படின்ற கருத்தை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு நிர்மலா சீதாராமன் பகவத்கீதை, ராமர் படம் இல்லை திருச்சூலம் எடுத்துட்டு வந்து அதையும் வரவேற்கிறேன்னு சொல்லணும். அதுக்கு தானே கொண்டு போறீங்க. இப்போ இதுக்கு பொருள் என்ன? இதை வரவேற்கிறேன். சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க ஆல்ரெடி நீங்க சொல்றபடி ஒரு இப்போ இதுல ஒரு கேள்வி இருக்குது. சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் தங்கள் அரசு பதவிகளில் இருப்பவர்கள் மத அடையாளத்தோடு வரலாம், பெரும்பான்மை வரக்கூடாது அப்படி சொல்ல முடியாது. இல்லை, அப்படி சொன்னா திருமாவளவன் தான் விளக்கணும். எனக்கு அரசமைப்பு சட்டத்தில் அப்படி இருக்குதா? இருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அரசமைப்பு சட்டம் பொறுப்பில் இருப்பவர்கள், இது உங்களுடைய தனிநபர் விவகாரம். உங்க ஃபெய்த் என்பது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை. அதை எதுக்கு இங்கே கொண்டு வரீங்க, டிஸ்பிளே பண்ணுறீங்க? அப்படி டிஸ்பிளே பண்ணுவதற்கு ஒரு விளைவு இருக்குது. அது என்ன விளைவுனாக்கா, இந்த அரசு அதிகாரம் இந்த மதம் சார்ந்தவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இந்த அபிப்பிராயம் ஏற்படுமா ஏற்படாதா? நீங்க சொல்லுங்க. ஏற்படும். அப்படி ஒன்று ஏற்படக்கூடாதுன்றதுனால தான் இப்போ நீதி வழங்கப்படுவது மட்டுமல்ல, நீதி வழங்கப்படுவதாக தெரியவும் வேண்டும். அப்படின்றதுனால தான் நீங்கள் வந்து ஒரு நீதிபதி மத சின்னத்தை அணிஞ்சிட்டு உட்காராதீங்க, பிரதமர் மத சின்னத்தோடு வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த ஒரு காரணம் தான். அப்போது அந்த தோற்றம் நீங்கள் வந்து அங்கே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறது அதுதான். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களைப் போல பிஜேபிக்கு உதவி செய்பவர்கள் வேறு யாரும் இல்லை. இப்போ செக்யூலரிசம் பற்றி தமிழ்நாட்டில் பேசும்போது பிஜேபி திமுகவை என்ன சொல்லி திட்டுது? இவங்களெல்லாம் சனாதனத்தின் எதிரிகள், இவர்கள் எல்லாம் நாத்திகர்கள், இந்து மதத்தின் எதிரிகள், இந்து மதத்தின் எதிரிகள். நீங்க யாரா இதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்களா இல்லையா? உங்களுக்கு அந்த ரைட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அடுத்தது இதை எப்படி எடுத்துட்டு போவாங்க? இது கிறிஸ்டியன் கவர்மெண்ட்டுங்க, அதனால இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு தாராளமா பேச. அது எடுபடுமா தமிழ்நாட்டில்? எடுபடும்ல. நான் எடுபடும் சொல்றதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்றீங்க. இப்படி ஒரு பாலிடிக்ஸ் போறதுக்கான இதை சொன்னா ஆமான்னு ஒத்துக்கிறதுக்கு இருக்குல்ல. இப்போ திமுக அரசு திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா, நாத்திகம் என்பது எங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது,
ஆனால் ஹெச்ஆர்என்சியை சிறப்பாக நாங்கள் தான் நடத்துகிறோம், கோயில் நிலத்தை நாங்கள் தான் மீட்டிருக்கிறோம், கோயில்களை புதுப்பித்து நாங்கள் தான் அதுக்கு குடமுழுக்கு செஞ்சுருக்கிறோம், இதெல்லாம் பேசியிருக்காங்கல்ல. அதில் ஏதாவது குறை இருக்குதா? அதை அவர்களால் எதுவுமே சொல்ல முடியல. இப்போ கூட கோயில் நிலம் திருட்டு போச்சுன்னு திமுக ஆட்சியில் வரல, தாவேகா ஆட்சியில் தான் வந்திருக்குது. உண்டா இல்லையா? அன்னைக்கு ஒன்றும் சொல்ல முடியல, அதை அப்படி எதுவும் கிடைக்கல அவங்களுக்கு. அப்போ திமுக வந்து நாங்கள் நாத்திகராக இருந்தாலும் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம், எங்களுக்கு மதம் இல்லைன்னாலும் மத நம்பிக்கை உள்ளவர்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறோன்னு அவங்க பேசுனாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு மதம் இருக்குதுங்க, நான் டேபிளில் சிலுவையை வச்சுருப்பேன், கையில் ஜவமாலை கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா பொதுவாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில் பிஜேபி பிரச்சாரம் எடுபடுவதற்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து இதை வேற ஒரு வார்த்தையில் சொன்னால் இது வந்து ஓவாய்சி வேலை. இது ஓவாய்சி வேலைன்னு சொல்கிறது, ஓவாய்சி வந்து நாடாளுமன்றத்திலேயே அந்த மாதிரி ஒரு சார்பாக பேசுவார் இந்த இதோட. அப்படி பேசும்போது நமக்கு இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள் தான் பாதுகாப்பு, அவனை நம்ப முடியாது இவனை நம்ப முடியாது, இதை வந்து அனுமதிக்கிறான். இப்போ உமர் காலித் வந்து ஜேஎன்யூவில் இருக்கார், கைது சிறையில் இருக்கார், அவர் ஆண்டு கணக்கில் இருக்கார், விசாரணை இல்லாமல் இருக்கார். அவருக்கு பெயில் கொடுக்காது மட்டும் இல்லை, அவரை பற்றி ஒரு புக்கு போட்டால் அதை கூட ஜேஎன்யூவில் பேசக்கூடாதுன்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் உமர் காலித் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராக்டிசிங் முஸ்லீம் இல்லை, அவர் சொல்லப்போனால் ஒரு இடதுசாரி அவர் இல்லையா. அவர் பேசுனது எதுவும் இஸ்லாமிய தீவிரவாதம்லாம் பேசலை, அதை ஆதரிச்செல்லாம் அவர் ஒன்றும் பேசலை. ஆனால் அவர் உள்ளே இருக்கார். ஒவாய்சி வந்து ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் கருத்தை பேசினாலும் அவர் அனுமதிக்கப்படுகிறார். ஏனென்றால் ஒவாய்சி இருப்பது தான் நம்ம அரசியல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் என்று பிஜேபி கருதுகிறது. அப்போ நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஏஜென்ட் ப்ரொவோகேட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஒரு தூண்டி விடுவது ஒன்று, அந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்யுது. இப்போ கேட்டலிஸ்ட் மாதிரி, கேட்டலிஸ்ட்ல இது ஏஜென்ட் ப்ரொவோகேட்டர். அதாவது இப்போ ஒரு போராட்டம் நடத்துறீங்க, போலீஸை குவிச்சிருக்கிறாங்க. வழக்கமாக இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் ஒரு முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு அதை நடத்தின மாணவர்கள் சொன்னாங்க. அதாவது நாங்கள் அமைதியான முறையில் தான் வந்து போராடுறோம், ஒரு லாரியில் கல் வந்து இறங்குது, கல் விட்டது நாங்கள் இல்லை, பிஜேபிக்காரங்களே செட்டப் பண்ணி உள்ளே இறக்கி போலீஸ் மேலே கல் விட வச்சுட்டு அதுக்கப்புறமா அடி எங்களுக்கு விழுந்தது அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த கல் விடுறவனுக்கு பேர் தான் ஏஜென்ட் ப்ரொவோகேட்டர். நீங்கள் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க, இதன் மூலம் சிறுபான்மை சமூகத்திற்கு சொல்ல முடியாத ஒரு தீங்கு இழைக்கிறீர்கள். மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கின்ற இந்த தமிழகத்தில் மத ரீதியான போலரைசேஷனை உருவாக்குறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மத அரசியலை செய்யறாரு, ஒரு மதத்தை வைத்து ஒரு பாலிடிக்ஸை தாவேகா பண்றாங்கன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. சீமான் ஒரு கேள்வி முன் வச்சிருந்தாரு ஒரு மேடையில, சினிமால நடிக்கும் பொழுது முழுவதுமாக விஜய்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இப்போ அரசியலுக்கு வந்த அப்புறம் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொன்னதுதான் அவரும் அதை ஒட்டி தான் அவருமே சொல்றாரு, ஒரு மத ரீதியாக ஒரு ஐடென்டிட்டியை. நெர்சல் படத்துக்கு பிறகே ஜோசப் விஜய் தான் போட்டுக்கிறாரு. இல்ல, இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அவர் எந்த இடத்துலயும் அவர் ஜோசப் விஜய்னு அவர் சொல்லல, என்னோட விஜய்ன்னு நினைச்சுக்கோங்க, விஜய் விஜய்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவர் அட்ரஸ் பண்றதே ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி மாறுது. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, வட இந்திய ஊடகங்கள்ல அவரை ஜோசப் விஜய்னே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, விஜய் தளபதினு அட்ரஸ் பண்றாங்க, அவரை கிறிஸ்டியன்னு காட்டக்கூடாது, அதுக்கான வேலையை வந்து நார்த் இந்தியன் மீடியாஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டுல ஜோசப் விஜய்னு சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலினா உதயநிதின்ற பேரு போயிடக்கூடாது, ஸ்டாலின் ஜூனியர்னு கொண்டு போறாங்க. இப்படி நிறைய அவர் பேரை ஒட்டி இந்த குழப்பமா இல்ல இதுல இப்போ இதுவுமே அதுல இருக்கான்னு கேக்குறேன். அந்த அரசியல்ல இதுவும் அந்த பேரை காயின் பண்ணல. என்னுடைய கருத்துங்க, நான் கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள எல்லாம் போல. தாவேகா பண்ணுகின்ற அரசியல் இருக்கு இல்லையா, அது வந்து பிஜேபிக்கு ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்றதான் இவங்களை பத்தி என்னுடைய கருத்து. ஆனா இந்த டிபேட் நடக்கும்போது நேற்று முந்தின நாள் இந்தியா டுடேல பார்த்தேன், ஒரு ஆங்கர் இருக்காங்க அக்ஷிதா நந்தகோபால்னு. அவங்க ஆக்சுவலாக பேசாமல் டிவிக்கேல சேர்ந்துடலாம், அவங்க டிவிக்கேல அது ஏன் ஆங்கராக இருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி அதான் அவங்க அப்படி கேட்டகரி. இது பற்றிய விவாதம் நடக்குது. இது பற்றிய விவாதத்திலேயே இந்த பக்கம் ரைட் விங்கு அஸ்வத்தாமன், இந்த பக்கம் டிவிகே. அதில் டிவிகேக்கு அதிகம் டேமேஜ் வராத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. இந்தியா டுடேயோட வேலை என்ன அப்படின்னா, வெறி கொண்ட மாதிரி அது ஒரு கோடி மீடியா, அது பிஜேபி ஆதரவு மீடியா. ஆனால் இதில் இந்த டேமேஜ் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. அப்படின்னா இப்போ விஜய் தளபதி அப்படின்னு போடுறதுலையும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எப்படி தாவேகாவின் வெற்றியை வந்து குருமூர்த்தி ரொம்ப மனமகிழ்ந்து கொண்டாடினார் அப்படின்றதுலேருந்து அது புரியுது. இப்போ அர்ஜுன் சம்பத் பேசியிருக்காரு, நான் ஜேசிடி பிரபாகரை வரவேற்கிறேன், ஜோசப் விஜயை வரவேற்கிறேன், அப்புறம் மரிய வில்சனை வரவேற்கிறேன், எனக்கு பிரச்சனையே வன்னி அரசு தான், ஏன்னா அவர் கிரிப்டோ கிறிஸ்டியன் அவங்க யாரை சொல்கிறாங்க,
குறிப்பாக தலித் சமூகத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறிவிட்டு இடஒதுக்கீட்டுக்காக பெயரை வந்து கிறிஸ்தவ பெயராக இல்லாமல் ஒரு பொதுவான இந்து பேர் மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடு அனுமதிக்கிறாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்து அமைப்பினுடைய கருத்து. திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட இயக்கங்கள் உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லோருடைய கருத்தும் அவங்க மதம் மாறினாலும் சமூக இழிவு நீங்கவில்லை, கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம மதம் மாறியவர்களுக்கே அதுக்கான ரிசர்வேஷனையும் கொடுக்கணுன்ற அந்த டிமாண்டும் கொடுக்கணும். இருக்கு. முஸ்லீம்களுக்கு இப்போ நிறுத்தியிருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, அது மாதிரி தானே பண்ணியிருக்காங்க. அப்படின்னு நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் இப்போ இவங்க இது செய்ய செய்ய அதை வந்து யார் சந்தோஷமாக வரவேற்கிறாங்கன்னா ரைட் விங் தான். அது பேசி வச்சுக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசாமல் நடக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கான்றது நமக்கு தெரியாது. நாம் தெரிந்த விஷயங்கள்லேருந்து தான் பேசணும். தெரிந்த விஷயங்களே பிஜேபி இங்கே காலூன்றுவதற்கு உதவி செய்யும் விதத்தில் தான் தாவேக்காவின் நடவடிக்கைகள் இருக்குதுன்றதான் என்னோட கருத்து. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ மரிய வில்சனுடைய செயல்பாடு பத்தி நம்ம பார்த்தோம், முதல்வனுடைய அந்த டிஸ்பிளே குறித்து நம்ம பேசணும். நீங்க குறிப்பிட்ட ஒரு டிபேட், அந்த டிபேட் ரைஸ் ஆகிறதுக்கான காரணம் வந்து ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள். அவர் வந்து ஒரு காட் அபைடிங் ஒரு கிறிஸ்தவர் தான். அவர் எல்லா இடத்துலையும் ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியுமே அவர் அதெல்லாம் பேசியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரீசெண்டா அவர் ஒரு ஆன்டி அபார்ஷன் ரேலி, மார்ச் ஃபார் லைஃப் அப்படின்னு ஒரு ரேலி, அந்த ரேலியில கலந்துக்கிட்டு அவர் பேசிய பேச்சு அப்படின்றது இந்தியா முழுக்க ஒரு முக்கியமான பிரச்சனையாக ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் மார்க்கா இந்த கவர்மெண்ட் மேல வந்து அவங்க பாக்குறாங்க, அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அபார்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரேலியை, ஒரு மத அடிப்படைவாத ஒரு சிந்தனையை இது மக்கள் கிட்ட பரப்புறாங்க. அதுல ஒரு சபாநாயகர் எப்படி கலந்து கொள்ளலாம் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அவர் தரப்புல ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இஷ்யூ பண்றேன், கலந்துக்கிட்ட தப்புலாம் அவர் சொல்லலை, நான் கலந்துக்கிட்டது பேசலாம் தப்பு அப்படின்ற மாதிரியோ அல்லது அதற்கான ஒரு வருத்தமோ அதெல்லாம் அவர் எதுவும் தெரிவிக்கல. இது சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணப்படும் சொல்லியிருக்காரு. இன்ன வரைக்கும் வரல. ஜேசிடி பிரபாகரனுடைய செயல்பாடுகளை திரும்ப அகைன் ஆடிங் ஆயில் டு தி ஃபயர், அந்த மாதிரி ஒரு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரியான வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றத சொன்னீங்க. அதுல ஜேசிடி பிரபாகரும் இருக்காரு, அது குறித்து உங்களுடைய பார்வை? அவர் அவைத்தலைவர் ஜேசிடி பிரபாகரை பற்றி சொல்லும்போது முதல்ல நல்லது சொல்லிடுவோம். அவர் அவையை நடத்துவது ஓரளவு ரீசனபிளாக இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. நியாயமாக நடந்துக்கிறாரு. எக்ஸப்ட் ஒரு சம்பவம், அந்த இப்படின்னதுக்கு அனுமதி கொடுத்தாரு, அது மட்டும் அதை தவிர நான் பார்க்குறேன். மற்றபடி அவர் நடுநிலையாக நியாயமாக நடத்துகிறாரு, அதை நம்ம மறுக்கக்கூடாது, அங்கீகரிக்கணும். அந்த கட்சியில் ஒழுங்கா ஒரு ரெப்ரசன்டேஷன். ஆமாம். இப்போ கூட இந்த மரிய வில்சன் பிரச்சனையில் கூட நீங்கள் கோவப்படாதீங்க, ஒரு லைட்டர் வயலில் எடுத்துங்கன்னு தலையிட்டு சொன்னார். இவர் தான் கட்டுப்படலை, அது இருக்கட்டும். அவருடைய ஃபெய்த்தை பற்றி நான் எதுவும் சொல்லலை. அவர் தீவிரமாக அதில் கிறிஸ்தவத்தில் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறது பற்றியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கொஸ்டின் ஆஃப் அபார்ஷன், இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி, ஒரு அசம்பிளியில் சபாநாயகராக இருக்கிறவர், இந்த மாதிரி ஒரு பப்ளிக் இதில் வந்து போகலாமா? அந்த ஆன்டி அபார்ஷன் ரேலி அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, அதை ப்ரோ லைஃபாக மார்ச் ஃபார் லைஃப் அப்படின்னு. இது வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் அமெரிக்காவில் சில மாநிலங்களில் பெண்கள் வந்து அபார்ட் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, சில மாநிலங்களில் உரிமை இல்லை. அது ஒரு மாநிலங்களின் சட்டம் இயற்றும் அதிகாரத்தின் கீழ் அது வர்றதுனால அப்படி இருக்குது. அப்போ அதுக்காக வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கருத்தரிக்க வேண்டாம் என்று முடிவு செய்வது பெண்ணின் உரிமை அப்படின்ற கருத்திலிருந்து தான் அது பேசப்படுகிறது. அது கரெக்ட், வேலிட், அது பெண்ணின் உரிமை தான். இது ஒன்று. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று கொண்டு வந்தோம். இன்றைக்கி டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் அதுதான் நம்ம பேசுகிறோம். இப்போது 1971 யூபியோட மக்கள் தொகை, 1971 கேரளாவோட மக்கள் தொகை, இதை கம்பேர் பண்ணி இப்போ 2025 பார்த்தா 3 மடங்கு உயர்ந்திருக்குது. இது யூபியோட மக்கள் தொகை. கேரளா மக்கள் தொகை 68 விழுக்காடு உயர்ந்திருக்குது. புரியுது இல்லையா? இந்த டிஃபரன்ஸ் தெரியுது இல்லை? இந்த டிஃபரன்ஸில் நமக்கு தெரிகிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன? யூபியினுடைய மிக மோசமான வறுமை நிலை, கேரளாவினுடைய ரீசனபிளான சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். 68 இல்லைன்னா கொஞ்சம் கூட இருக்கும் தமிழ்நாடு. அப்போது மக்கள் தொகை வரம்பின்றி பெருகுவது அப்படின்றது வந்து ஒன்று வறுமை, இன்னொன்று ஊட்டச்சத்து குறைபாடு, பல பிரச்சனைகள் இதை வந்து ஏற்படுத்துவதை நம்ம பார்க்குறோம்.
அப்போ அதனால தான் ஃபேமிலி பிளானிங் அப்படின்றத கொண்டு வந்தோம். ஃபேமிலி பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் கட்டாய கருத்தடையை நம்ம ஆதரிக்கவில்லை. அன்னைக்கும் கூட அது அப்படி அந்த மாதிரி எமர்ஜென்சி பீரியடில் அமல்படுத்தினதை எதிர்த்தோம். ஆனால் கருத்தடை என்பது பொது நலனை முன்னிட்டு அது வந்து தேவையாக இருக்குது அப்படின்னு வலியுறுத்துறோம். இப்போ இந்த ரேலி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் என்ன ரேலி ஃபார் லைஃப், மார்ச் ஃபார் லைஃப். அப்போது இதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதே அப்படிதான். அமெரிக்காவில் இதுக்கு பேர் வந்து ப்ரோ லைஃப் அப்படின்னு பேர். இதை செய்கிறது வந்து கிறிஸ்தவ. எனக்கு சில கேள்விகள் இருக்குது. ப்ரோ லைஃப் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்டியானிட்டி தான் சிலுவை போரை வந்து தொடங்கினது. லட்சக்கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டது அதுதான். ப்ரோ லைஃப் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்டியானிட்டி சர்ச் தான் இன்குசிஷன் என்று சொல்லி கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு மாறாக அதை அறிவுபூர்வமாக அதை அணுகிய சமூகத்தை கேள்வி கேட்ட விஞ்ஞானிகளை, பிரான்சிஸ் பேக்கன்ல இருந்து கலீலியோ வரைக்கும் எல்லாரையும் தண்டனைக்கு உள்ளாக்கியது யாரு? கிறிஸ்டியானிட்டி. இது நான் சொல்லலை, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போப்புகள் வந்து சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டுட்ருக்குறாங்க. அதனால் ப்ரோ லைஃப் அப்படின்னு இப்போ ரொம்ப பழைய கதைக்கு போக வேண்டாம். ப்ரோ லைஃப்னு பேசுகிறவங்க எல்லாம் அங்கே ப்ரோ ட்ரம்ப்பாக இருக்கிறவங்க தான். ட்ரம்ப் என்ன சொன்னார் ஈரானில், இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே நீ முடிவு சொல்லலைன்னா சிவிலைசேஷனே அழிச்சிருவேன். ஒரு தீவிரமான ஆமாம், பைபிள் எடுத்துகிட்டு வந்தார்ல ஒரு பிளாக் லைவ்ஸ் மேட்டர் போராட்டத்தில் இல்லையா? அது அப்போ அவர் வந்து ஈரானை குண்டு போட்டு அடிப்பேன்னாரு. இதை பற்றி ஒரு பிரபலமான ஜோக் இருக்குது. ஐரோப்பிய நாடுகள்லேருந்து அங்கே போய் அமெரிக்காவை ஆக்கிரமித்து போய் கொலம்பஸோட போனாங்க இல்லையா? அப்படி போய் ஆக்கிரமித்து செவ்விந்தியர்களை கொல்றாங்க, ஆக்கிரமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடக்குது. ஒரு செவ்விந்தியர் இனக்குழு தலைவனை வந்து பிடிச்ச எல்லாரையும் கைது பண்ணி கொண்டாந்து நடத்துகிறாங்க. அவங்கள தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. அப்போ பாதிரியார் வந்து ஜெபம் பண்ணோம்ல, இந்த ஃபைனலாக அதுக்கு முன்னால் பாதிரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, என்ன சொல்கிற, இப்போவாவது மனம் திரும்புறியா நீ அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரி, மனம் திரும்பினா என்ன நடக்கும் அப்படின்னு அந்த செவிந்திய தலைவர் கேட்குறாரு. மனம் திரும்பினா நீ வந்து கடவுளோட சாம்ராஜ்யத்துக்கு போவ, இல்லைன்னா நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு பாதிரியார் சொல்கிறாரு. அப்போ அந்த செவிந்திய தலைவன் திரும்ப என்ன கேட்குறான்னா, அந்த வெள்ளைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு கேட்குறான். அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க, அப்போ நான் நரகத்துக்கே போகிறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாரு. அதனால் இந்த ப்ரோ லைஃபு இது வந்து நான் கிறிஸ்தவத்துக்கு மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு மதத்துக்கும் இப்படி ரத்தம் தோய்ந்த வரலாறு இருக்குது. முக்கியமாக இந்து மதத்துக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம என்ன கதையாக பேசியிருக்கிறோம். எவ்வளோ கொடூரமான ஒரு வரலாறு இருக்குது அப்படி, சாதி ஆதிக்கம், உடன்கட்டையற்றம், இப்படி பலது இருக்கிறத பேசியிருக்கிறோம். அதனால் இந்த ப்ரோ லைஃப் உருட்டாதீங்க. லைஃப் என்ன என்பதை பற்றி அறிவியல் போதுமான அளவு இது பண்ணியிருக்குது. அப்போ நீங்கள் இதன் மூலம் அவர்கள் சொல்ல வருவது என்னன்னா, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ப்ரோ லைஃப், மொராலிட்டிக்கு நாங்கள் தான் கார்டியன். இது ஒரு அறங்கொன்ற செயல், பாவம், அதானே சொல்ல வராங்க. இல்லீகல் இல்லை, அங்கே வந்து அபார்ஷனை இல்லீகல் ஆக்கியிருக்கிறாங்க. இப்போ இவர்களுடைய கோரிக்கைப்படி போகிறதுனாக்கா, அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ப்ரோ லைஃப் ரேலி, அதன் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொள்வதுனாக்கா என்ன செய்யணும்? அடுத்தது அபார்ஷனை இல்லீகல் ஆக்கணும். சட்ட ரீதியாக அது அங்கே அது மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சமூகத்தினுடைய மொராலிட்டியை பற்றி சொல்கிறீங்க. இப்போ இவங்க சொல்கிறது இல்லீகலாக்க சொல்லலை, இது பாவம்னு சொல்கிறாங்க. இந்த புண்ணியம் பாவம் அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கிற அதிகாரம், அதன்படி சமூகம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அங்கேருந்து மதத்தை மூட்டை கட்டி அனுப்பி 2 நூற்றாண்டு ஆயிடுச்சு. இது முதல்ல ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு புரட்சி, சரி பேக்கப் பண்ணு கிளம்பு, மொராலிட்டியை பற்றி பேசுறது உனக்கு வேலை இல்லை, இந்த திருமணம் அங்கே நிச்சயிக்கப்படுகிறது, இறைவன் சேர்த்ததை மனிதர்கள் பிரிக்காதிருப்பார்களாக, சப்தபதி தீயை சுற்றி வந்தான், இந்த கதையெல்லாம் உருட்டெல்லாம் ஓரம் வை. மேரேஜ் இஸ் அ கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டுக்கு சில நிபந்தனை இருக்குது, அந்த நிபந்தனையை மீறினாக்க பிரியறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்றதுக்கு வந்தாச்சு சிவில் லா. அப்போது ஒழுக்கத்தை, சமூகத்தின் மீது ஒழுக்கத்தை நிலைநாட்டும் அதிகாரம் இந்தியாவில் வந்து பார்ப்பனியத்துக்கிட்ட அந்த அதிகாரம் இருந்துச்சு. தீண்டாமை நல்லொழுக்கமாகத்தான் இருந்தது.
அரசமைப்பு சட்டம் வந்த பிறகுதான் அது குற்றமாக்கப்பட்டிருக்கிறது. பாடப்புத்தகத்தில் பாவ செயல் இது குற்றம் அப்படின்னு வந்து மாற்றப்பட்டிருக்குது. பாவமாவது வெங்காயமாவது, இந்த புண்ணியம் பாவம்லாம் இருக்கட்டும் அப்படின்னு மாற்றியாச்சு. அதனால் மொராலிட்டியை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய இடத்தில் மதம் இல்லை. ஜேசிடி பிரபாகருக்கோ ஃபார் தட் மேட்டர் மரிய வில்சனுக்கோ யாருக்கோ மதம்தான் தனக்கு புண்ணியம் பாவத்தை சொல்லி கொடுக்குது அப்படின்னா அது உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுங்க. பப்ளிக் டிஸ்பிளேக்கு அது வந்து வரக்கூடாது. ஏனென்றால் தீண்டாமை சட்டப்படி குற்றம், ஆனால் இந்து மத சம்பிரதாயப்படி அது தப்பு இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் கருவறைக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னா ஏன்? தீட்டாயிடும். சூத்திரன் நுழைந்தால் தீட்டாகிவிடும், கடவுள் வெளியே போயிடுவார். அதை லெஜிட்டிமேட் ரைட்டாக அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒழுக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ப்ரோ லைஃப் அப்படின்னு பேசுறது இதெல்லாம் வந்து அந்த ஒழுக்கத்தை நீங்கள் பேசாதீங்க. நம்பர் 1. இதில் இன்னொரு கதை ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு கருத்துங்க. நீங்கள் வந்து ஃபேமிலி பிளானிங், அபார்ஷன் பண்ணிக்கிங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க. அந்த மாதிரி இது வேண்டான்னு சொல்கிறது ஒரு கருத்து தானே, அப்படி அதை எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். அமெரிக்காவில் இது ரொம்ப ஃபேமஸாக என்ன ஆச்சுன்னாக்கா, பள்ளிக்கூடத்தில் டார்வின் சொல்லி கொடுக்குறீங்க, பரிணாம வளர்ச்சி. அது மாதிரி பைபிளில் இருக்கிற கிரியேஷனிசம் இருக்குல்ல, உலகத்தை கடவுள் எப்படி உருவாக்குனாருன்னு, அதையும் சொல்லிக் கொடுங்க. எதை வேணால் அவங்க எடுத்துக்கிட்டோம். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வியூ பாயிண்ட். அப்படியா? இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி யூஜிசி வந்து அதான் பண்ணிகிட்ருக்குறாங்க. யூஜிசி இப்போது இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் எதுன்னா, ஜோசியம், பேய் ஓட்டுறது, மறுபிறவி, இதுக்கெல்லாம் கோர்ஸ் இருக்குது. இப்போ மரிய வில்சன்னா இவங்கெல்லாம் பேசும்போது பின்னால் ஒரு அம்மா உட்காந்துருக்குறாங்க. அந்த அம்மா கோயம்புத்தூரில் நான் ஜோசியத்தில் டாக்டரேட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்களே, ஆமாம், அதுக்கெல்லாம் யூஜிசியில் வந்து அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ என்னையா மறுபிறவியெல்லாம் டாக்டரேட்டுக்கு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் அடுக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அவங்க சங்கிகள் தரப்பில். இது ஒரு வியூ பாயிண்ட், இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வியூ பாயிண்ட். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படி. ஆமாம், அதாவது குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்தபோது, குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்றது ஒரு பொருள் ஒரே நேரத்தில் இருக்கிறது இல்லாமலும் இருக்கிறது அப்படின்னு வந்தபோது, இதெல்லாம் சயின்ஸான்னு அப்போ கேட்டாங்க அறிவியலாளர்கள். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க மறுபிறப்பெல்லாம் இதுவான்னு, நாளைக்கு இது நிரூபிக்கப்படலாம் இல்லையா? அதனால் அதையும் பாடத்திட்டத்தில் வைங்க. இது மாதிரி தான் அங்கேயும் சொன்னாங்க. அப்போது அப்படி இந்த மூட நம்பிக்கைகளுக்கு அப்படி ஒரு இடத்தை நாம் ஒதுக்க முடியாது. இவங்கெல்லாம் ஏன் இப்படி பேச முடியுதுன்னா, ஒரு நவீன யுகத்தில் அமெரிக்காவாக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், இப்போது பாப்புலேஷன் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. தமிழ்நாட்டில், கேரளாலையும் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்? மக்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்க ஆரம்பிச்சாலே நடக்கிறது இல்லை. ஒரு பக்கம் நடந்தது கவர்மெண்டோட. மிக முக்கியமாக என்ன அப்படின்னா, 2 பிள்ளை பேச்சாக்க வளர்க்க முடியாது, படிக்க வைக்க முடியாது. இப்போதான் நம்ம நர்சரி ஸ்கூலுக்கே ₹1,00,000 கட்ட வேண்டியது முடியாது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, ஒரு மாடர்ன் இதில் பெண்கள் முக்கியமாக வேலைக்கு போய் கேரியரில் உயர்ந்த இடத்துக்கு வரும்போது அவங்க டிங்க் லைஃப் ஸ்டைல் ஒன்று வந்துருச்சு. டிங்க் லைஃப் ஸ்டைல், டூவல் இன்கம். ஆமாம், நோ கிட்ஸ். அதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, மிக முக்கியமாக குழந்தை பராமரிப்பு வந்து பெண்களின் வேலையாக இருக்குது. இப்போது அதிலேயே திருப்தி அடைந்து அதையே வாழ்க்கை லட்சியமாக கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. பெண்கள் அப்படி பயிற்றுவித்திருந்த ஒரு காலம் இருந்தது. இப்போ உயர்கல்வியெல்லாம் கற்று கம்பெனிகளில், அறிவியல் துறையில் எல்லாத்துலேயும் ஒரு இடத்துக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து அவங்களோட ஆம்பிஷன் மாறிடுச்சு. பிள்ளை வளர்க்குறதுன்றதை காட்டிலும் அதில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் அவங்களோட ஆம்பிஷன் போயிருக்கும்போது, அப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. ரீப்ரொடக்ஷன் வேணுமா? வேணும். மனிதகுலம் அழிந்து விடக்கூடாதுன்றது உண்மைதான். ஆனால் ரீப்ரொடக்ஷனுக்காக பெண்களுக்கு உத்தரவிட முடியாது இல்லையா? இப்போ ரீப்ரொடக்ஷன் வந்து டெஸ்ட் டியூப்லேயே செய்யலாம்ன்றதை நோக்கி அறிவியல் போயிட்டுருக்குது. உயிரை செயற்கையாக உருவாக்குவதை நோக்கி இறைவனுடைய ஒத்துழைப்பு இல்லாமையே உருவாக்கக்கூடிய நிலைக்கு வந்து அறிவியல் போயிட்டுருக்குது. அவர் ஜெயஸ்ரீ பிரபாகர் பேசியிருக்காரு, உயிர் என்பது கிஃப்ட் ஆஃப் காட் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே, அப்புறம் அப்படி நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அதே மத நூல்களில் நோய் கூட இறைவன் கொடுக்கும் தண்டனைன்னு எழுதி வச்சிருக்கு. 2 கருத்தும் ஒரே இதிலிருந்து தான் வந்திருக்குது.
அதனால் அதில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. பொது வெளியில் இவர்களெல்லாம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். செக்குலரிசம்னா மதச்சார்பின்மையை ரொம்ப எளிமைப்படுத்தி குரூடாக அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. மதம் ஒரு சிந்தனை போக்கை பயிற்றுவிக்கிறது. செக்குலரிசமும் சயின்ஸும் அண்ணன் தம்பி மாதிரி, ரெண்டுக்கும் ஒரு உறவு இருக்குது. சயின்ஸ் வந்து இப்போ எனக்கு இது இப்போ ஜெயஸ்ரீ பிரபாகரே உங்களை கேட்டாக்கா இது ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனசாட்சி சுதந்திரம், அதான் மத சுதந்திரம். இந்துவை கேட்டாலும் கிறிஸ்டியனை கேட்டாலும் முஸ்லீமை கேட்டாலும் சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் மனசாட்சி சுதந்திரம் வழங்குவது அறிவியல். காமனா இவங்கெல்லாம் தங்களுடைய மனசாட்சி சுதந்திரத்தை பேசுகிறாங்க. இதுக்கு காமனாக ஒன்று சொல்லுது. சயின்ஸ் வந்து எல்லாருக்கும் நியூட்ரல், இது எல்லாருக்கும் வெளியே நிற்குது. ஏன் சயின்ஸுக்கு அந்த அருகதை இருக்குது அப்படின்னு சொன்னால், மத இலக்கியங்களைப் போல இது 2000 வருஷம் 3000 வருஷம் அன்னைக்கே எழுதப்பட்டது, இதை மாற்ற முடியாதுன்னு அறிவியல் சொல்வதில்லை. அறிவியல் வந்து தான் டிஸ்ப்ரூவ் பண்ணப்படுவதை கொண்டாடுவது தான் அறிவியல். நேற்று சொன்னது இன்று உண்மை இல்லை, அது மாதிரி அது எவால்வ் பண்ணுது, கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. இது வந்து அறிவியல். அறிவியல் வந்து எவிடன்ஸ் பேஸ்டாக பேசுது. மதம் எந்த காலத்திலும் எவிடன்ஸ் பேஸ்டாக பேசுவதில்லை. இந்த காரணங்களினால்தான் அறிவியல் வழிபட்ட சிந்தனை அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இந்த காரணங்களை, இதுவும் அறிவியல் வழிபட்ட சிந்தனை என்பதும் செக்குலரிசமும் ஜனநாயகமும் வேறு வேறு அல்ல. இதெல்லாம் ஒரு பேக்கேஜ். அறிவியல் வழிபட்ட சிந்தனை கூடாது, ஜனநாயகம் கூடாது, நான் சொல்கிறத கேளு. எப்படி சொல்கிறீங்க? இதுதான் என்னுடைய விசுவாசம், இதுதான் என்னுடைய நம்பிக்கை, இதை கேள்வி கேட்கக்கூடாது என்பது பைபிளுக்கு, குரானுக்கு, பகவத்கீதைக்கு எல்லாத்துக்கும் பொதுவான விதி. அதுக்கு வெளியே நின்று ஆட்சி செய்ய வேண்டும் என்பதனால தான் மத சின்னங்களை அணியாதீர்கள். பொது வெளியில் நீங்கள் ஒரு மதத்துடன் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த கருத்தியலுக்கு உடன்பட்டு பொது வெளியில் பேசாதீர்கள். அதை தனிப்பட்ட உங்களுடைய அறைக்குள்ள, வீட்டுக்குள்ள உங்களுடைய மத வழிபாட்டை வச்சுக்கோங்க, சர்ச்சுக்குள்ளே வச்சுக்கோங்க, கோயிலுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியே கொண்டு வராதீர்கள். அதுவும் இன்றைக்கு அதை நீங்கள் செய்வது, இது இந்து நாடு, அதுதான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்படி ட்ரிகர் பண்ணும்? தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை பாஜக பண்ற, நீங்க விளைவுன்னு சொன்னது பாஜக வளர்ந்துரும், பாஜக வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்குறார்கள்னு சொன்னீங்க. எந்த அளவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? இறுதியா இந்த கேள்வி வச்சுக்கலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா. அம்பேத்கர் ஒன்று நல்லா சொல்லியிருக்காரு, ஹிந்து கான்சியஸ்னஸ்னு ஒன்று கிடையாது இந்த நாட்டில். ஹிந்து கான்சியஸ்னஸ், காஸ்ட் கான்சியஸ்னஸ் இருக்கு, காஸ்ட் கான்சியஸ்னஸ் தான் இருக்குது. ஹிந்து கான்சியஸ்னஸ் எப்போ வரும்னாக்கா ஆன்டி முஸ்லீமாக இருக்கும்போது தான் அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஆன்டி கிறிஸ்டியனாக இருக்கும்போதும் வரும். அதுதான் மண்டைக்காடு. புரியுது இல்லையா? அதெல்லாம் நடக்காததில்லை இங்கே. அப்போது இதை நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கவுண்டர் போலரைசேஷன், கன்சாலிடேஷன் என்பதை மிக குறிப்பாக இந்து இடைநிலை சாதிகள், ஆதிக்க சாதிகள், அவங்க மத்தியில் இதை வந்து உருவாக்குவது பிஜேபிக்கு மிக மிக எளிது. அதுக்கு நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க. அது இந்தியா பூரா எளிது. இப்போது பிரிண்ட்ன்ற இணைய இதழில் ஜெகநாதன் அப்படின்னு ஒரு ஸ்வராஜ்யான்னு ஒரு பத்திரிகை வருது, வெப்பில் ரைட்டிங் ஸ்வராஜ்யா. ஆமாம், அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்காரா இருந்தவரா தெரியல, அவர் ஒன்று எழுதியிருக்காரு தமிழ்நாட்டை பற்றி. தமிழ்நாட்டில் ஆன்டி முஸ்லீம் பாலிடிக்ஸ் வந்து செல்லாது, இங்கே அது கிடையாது. தமிழ்நாடு வந்து கிறிஸ்தவ மிஷனரிகளின் கூடாரம், அவங்களுடைய பெனட்ரேஷன் தான் அதிகம், கிரிப்டோ கிறிஸ்டியன் தான் அதிகம். அப்போ இங்கே டார்கெட் பண்ண வேண்டியது இதைத்தான். அப்போ நீங்கள் அண்ணாமலை மாதிரி ஆட்களை ப்ரமோட் பண்ணி இப்படி டார்கெட் பண்ணி வேலை செஞ்சால் தான் பிஜேபி இங்கே வளர முடியும் அப்படின்னு பிரிண்டில் அவர் எழுதியிருக்காரு. அண்ணா போய் எடுத்து பாருங்கள். அதுக்கு உரிய உதவிகளை செய்யும் பணியை இன்றைக்கு டிவிக்கு அரசு செய்து கொண்டிருக்கிறது. தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா அப்படின்றது, தெரிஞ்சு கூரைக்கு நெருப்பு வைக்கிறாங்களா தெரியாமல் பீடியை தூக்கி போடுறாங்களா அப்படின்றதுக்கு இடையில் எவ்வளோ வேறுபாடு இருக்குதோ அவ்வளோ வேறுபாடு தான். அதுக்குள்ளே அந்த ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லை. ஆனால் அவர்கள் இதுவரை செய்து கொண்டிருப்பதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தெரியாமல் செய்கிறாங்கன்னு என்னால் நம்ப முடியல. ஏன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸு, இதற்கு பிஜேபி அளிக்கின்ற ஆதரவு, அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்கீம்,
அப்படின்ற முறையில் தான் எனக்கு தெரியுது. பல கோணங்களில் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பை மழுங்கடித்ததில் டிவிகேக்கு தான் மிக முக்கிய பங்கு உண்டு. டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்லோகன் வந்து அபத்தம், அது இவங்களுடைய இதை மறைக்கிறதுக்காக செய்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்று தேர்தலுக்கு முன்னால் பேசியது மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்கும் வந்தோம் அனாவசியமாக நாங்கள் டெல்லியை எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு அனாவசியமாக 5 வருஷமாக ஸ்டாலின் பிஜேபியை வந்து எதிர்த்தார் என்ற அபிப்பிராயத்தை உருவாக்குவதும் இது வந்து இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் பிஜேபி எதிர்ப்பை மழுங்கடிப்பது என்பது விஜய் அஜெண்டாவில் இருக்குது. இன்னைக்கு இதையும் செய்கிறார்கள். அதனால் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். ப்ராக்டிக்கலாக என்ன அப்படின்னா, இந்த பக்கத்துக்கு பிஜேபி எப்படி கொண்டு வருவது என்பதற்கான ஏற்பாட்டை இவர்கள் தெரிந்தும் சிலர் தெரியாமலும் செய்கிறார்கள். இது பற்றி விழிப்போடு இருக்க வேண்டியதும் எதிர்த்து முறியடிக்க வேண்டியதும் முதன்மையாக சிறுபான்மை சமூகத்தினரின் கடமை. ஏனென்றால் பொதுவாக நம்ம சமூகத்தில் சரிப்பா நம்மால், அதை ஒரு குற்றமாகவே நான் சொல்லலை, ஒரு கிறிஸ்டியன் வராரு அப்படின்னு நினைத்து அவங்க வந்து ஆதரிச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் உங்களுக்கு வந்து எதிராக விபரீதமாக அபாயமாக போய் முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரைட்டோட நிறைய விஷயங்களை முன்வச்சிருக்கோம். குறிப்பாக எதிர்வரும் அபாயம் என்ன அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்தளி பண்ண வைக்கிற நன்றி. நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.